ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கொலினியர். ஸோ இந்த கொலினியர் அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இது 5.1 5.2 எக்ஸசைஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதில் இந்த ஸ்லோப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸ்லோப் எம்முக்கான ஃபார்முலா என்ன, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா விட y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 ஃபார்முலா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு 5 சம்ஸ் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு சம்மாக பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 5.12 ஷோ த பாயிண்ட்ஸ் மைனஸ் 2,5 6,-1 அண்ட் 2,2 ஆர் கொலினியர். இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸுக்கு நேம் கொடுத்துக்குவோம். -2,5 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ஏன்னு பேர் கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்கு, 6,-1 இந்த பாயிண்ட்டுக்கு பின்னு நேம் கொடுத்துக்குவோம். தேர்டு பாயிண்ட் 2,2 இருக்கு, இதுக்கு சின்னு நேம் கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கோம் இல்லையா, 2 பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்லோப் ஏபி ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸ்லோப் ஏபி. ஸோ அது ஸ்லோப் அப்படிங்கிறதுக்கு எம் அப்படிங்கிற நேம் கொடுப்போம் இல்லையா. ஸோ எம் எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு, ஏக்கும் பிக்கும். ஸோ இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும், அந்த ஏபியில் இருக்க பாயிண்ட்ஸ் இருக்குல்லப்பா, ஏபியில் -2,5 அண்ட் 6,-1 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு x1 y1 x2 y2 அப்படின்னு நேமிங் கொடுத்துக்கணும். இந்த நேமிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு y2வா, y2க்கு என்ன இருக்குது, -1 இருக்குது. அடுத்தது ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கா, இப்போ இங்கே மைனஸ் எழுதணுமா, மைனஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா y1 இருக்கா, y1 என்ன இருக்குது, 5ன்னு இருக்குது, இப்போ 5 பை ஃபார்முலாவில் பை டிவைடட் பை இருக்குது. அடுத்த x2 பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, 6. அடுத்தது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். அடுத்தது x1 இருக்குது, x1ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இப்போ இந்த மைனஸ் இருக்குல்லப்பா, இந்த -2 போடுறதுக்கு முன்னாடி இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். சரியா. ஸோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு, -1 -5 பை 6 + 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -6. ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம், அதே சைனாக எழுதிடுவோம். -6 பை 6 + 2 என்ன வரும், 8ன்னு வரும். இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிள்ஸில் 2 3s are 6 2 4s are 8. அப்போது ஏபிங்கிற பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் என்னன்னு கிடைச்சிருக்கு, -3/4ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது அடுத்த 2 பாயிண்ட் எடுத்துக்குவோம். என்ன எடுத்துக்குவோம், ஸ்லோப் பிசி, ஸ்லோப் பிசி. ஸோ அப்போ எம்பிசி அப்படின்னு எழுதிக்குவோம் இல்லையா. இப்போ பி பாயிண்ட் என்ன இருக்கு, 6,-1. சி பாயிண்ட் என்ன இருக்கு, 2,2ன்னு இருக்கு. ஸோ இதில் மறுபடியும் x1 y1 x2 y2 இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கணும். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு y2வா, y2 என்ன இருக்குது, 2ன்னு இருக்கா. அப்போ 2 ஃபார்முலாவில் மைனஸ். அடுத்தது y1 இருக்கா. ஸோ y1 பார்த்தீங்கன்னா -1ன்னு இருக்கு. நமக்கு எப்பெல்லாம் செகண்ட் இருக்க வேல்யூ மைனஸில் வருதோ அப்போ அந்த நடுவில் இருக்க மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு அந்த வேல்யூவை மட்டும் எழுதிக்கணும், மறந்துடாதீங்க. பை x2 என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. அப்புறம் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, x1 இருக்குது, நம்ம x1 6ன்னு கொடுத்துருக்கோம், அப்போ 6ன்னு வரும். 2 + 1 3, 2 - 6. நமக்குளால 6ல இருந்து தான் 2 மைனஸ் பண்ண முடியும். 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணால் 4, பட் பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ன்னு போடுவோம். இந்த மைனஸ் இருக்குல்லப்பா, இதை நம்ம மேலேயும் எழுதிக்கலாம், -3/4. இது வந்துட்டு இதோட ஸ்லோப்பு, பிசிங்கிற பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிச்ச ஸ்லோப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்லோப்பும் பாருங்களேன், ஸ்லோப் ஏபியும் ஸ்லோப் பிசியும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன எழுதணும், ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் பிசி. So the points are
கொலினியர். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியரா இருக்கு. கொலினியர்னா ஒரே லைன்ல இந்த 3 பாயிண்ட்ஸும் இருக்கு அப்படின்னு ஃபினிஷ் பண்றோம். சம் புரியுதா? ஸோ இதே மாதிரி இன்னும் 4 சம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 5.2ல 5th சம். ஷோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ -3, -4, 7, 2 அண்ட் 12, 5 இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ சொல்யூஷன் இந்த பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நேம் கொடுப்போமா? ஸோ ஏ -3, 4 சாரி -4 அண்ட் செகண்டு பி பாயிண்ட் 7, 2 அடுத்தது தேர்டாக இருக்கிறதுக்கு சி பாயிண்ட் 12, 5 அப்படின்னு நேம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். நேம் அவங்க கொஸ்டினில் கொடுக்கலனாலும் நம்ம நேம் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக ஸ்லோப்புக்கான ஃபார்முலா எழுதணும். அந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு மார்க் இருக்குது. ஓகேவா? m = y2 minus y1 divided by x2 minus x1. இந்த ஃபார்முலாவை மறக்காமல் எழுதுங்க. இதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்துக்குவோம் இல்லையா? ஸ்லோப் ஏபி ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அதானே பண்ணோம். ஸ்லோப் ஏபி. அப்போ ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கணும். ஏ என்ன எழுதியிருக்கோம்? -3, -4. பி பாயிண்ட் என்ன எழுதியிருக்கோம்? 7, 2. ஸோ இப்போ கமா போட்டுக்கிட்டு ஸ்லோப் ஏபி. இது வந்துப்பா இது நம்ம வேர்டிங்ஸாக எழுதியிருக்கோம். இதை அதுக்கான ஒரு சிம்பிள் மாதிரி எழுதுறோம்னு வச்சுங்களேன். எம்ஏபி அப்படிங்கிறது இதுக்கான ஒரு சிம்பிள். சரியா? ஓகே. ஈக்குவல் y2 minus y1 ஃபார்முலா தான் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி எடுத்திருக்கோம். இப்போ x1, y1, x2, y2 இந்த நேமிங் கொடுக்கணும். இல்லைனா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். சரியா? y2 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா y2 இருக்கா? ஸோ y2ஓட வேல்யூ 2 ஃபார்முலாவில் மைனஸ் y1ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பை x2 இருக்கு. x2ஓட வேல்யூ 7 மைனஸ் இருக்கு. அப்புறம் x1 எழுதுறோம். ஆனால் x1ஓட வேல்யூ நெகட்டிவ். அப்போ இந்த நெகட்டிவ் ஃபார்முலா நெகட்டிவை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இந்த வேல்யூ மட்டும் எழுதிக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 + 4 6 7 + 3 10ன்னு கிடைக்கும். இதை ரெடியூஸ் பண்ண முடியும் இல்லையா? 2 டேபிள்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம் இல்லையா? 2 3s are 6 2 5s are 10. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் 3/5. இது ஒரு சைடு. அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஸ்லோப் எந்த 2 பாயிண்ட்டுக்கு? பிசிக்கு ஃபைண்ட் பண்ணணும். பி பாயிண்ட் என்ன இருக்கு? 7, 2ன்னு இருக்கு. சி பாயிண்ட் என்ன இருக்கு? 12, 5ன்னு இருக்கு. ஃபார்முலா வேல்யூஸ் கொடுத்துக்கலாம் இல்லையா? x1, y1, x2, y2. ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபார்முலா அப்படி ப்ரொசீட் பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் y2 நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம்? 5. ஃபார்முலாவில் மைனஸ். அடுத்தது y1 பார்த்தீங்கன்னா இங்கே பி பாயிண்ட்ல ரெண்டாவது இருக்கு இல்லையா? அதுதான் y1 2 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு சி பாயிண்ட்ல இருக்கு 12. அடுத்தது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் x1ஓட வேல்யூ 7. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 - 2 3ன்னு கிடைக்கும். 12 - 7 5ன்னு கிடைக்கும். ஸோ இது ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ இங்கே நமக்கு ரெடியூஸ் பண்ணுற வேலை இல்லை. டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன எழுதணும் லாஸ்ட் லைனில்? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ the points are collinear. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். சரியா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். கொலினியர் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டாவே ஸ்லோப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஒரு வேளை கொஸ்டினில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அதை தான் யூஸ் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா கொலினியர் அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஸ்லோப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.